கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹோப் டிவி தமிழ் வாயிலாக இனிய இல்லம் என்ற நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய தனிப்பட்ட பொருளாதார செலவுகளுக்கும் நிச்சயமாக பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். நல்ல ஆலோசனைகளை கேட்டு வருகிறோம். இந்த நாளிலும் மற்றொரு தலைப்பின் கீழாக நாம் நல்ல ஆவிக்குரிய ஆலோசனைகளை போதகர் சுரேஷ் அவர்கள் மூலமாக கேட்க இருக்கிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்லலாம். பாஸ்டர் மாஸ்டர், இந்த நிகழ்ச்சியின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். பாஸ்டர், நம்ம பொருளாதாரத்தை குறித்து அதிகமாக படிச்சுட்ருக்கிறோம். எந்த ஒரு பொருளாதாரம் என்றாலும், அது நம்ம இந்திய நாட்டு பொருளாதாரமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம மாநிலத்தினுடைய பொருளாதாரமாக எடுத்தாலும், அந்த பட்ஜெட் போடும்போது அவங்க தங்களுடைய வரவு அப்படின்னு சொல்லி வரி வருமானங்கள் இருந்தாலும், கடன் வருமானம் அப்படின்னு சொல்லி அந்த கடன் இதன் மூலமாக தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு வரவு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நாட்டினுடைய நிர்வாகம், மாநிலத்தினுடைய நிர்வாகம் எதுவாக இருந்தாலும் அந்த கடனை நம்பியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. குடும்பத்தினுடைய நிர்வாகமும் சில நேரங்களிலே கடனை நம்பி போக வேண்டியது ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. கடன் வாங்கலாமா, அல்லது இந்த கடன் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? இன்னைக்கு ஒரு ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம எல்லாருடைய தலைக்கு மேலேயும் ஒரு கடன் இருக்குங்களாம். நம்மளுடைய இந்திய அரசாங்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு நபரினுடைய தலைக்கு மேலே இவ்வளோ கடன் வைத்து தான் இன்றைக்கி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய தேசம். நம்மளுடைய தேசம் மட்டும் இல்லை, இன்றைக்கி எல்லா ஆல் ஓவர் கண்ட்ரிலையும் நீங்கள் அதை தான் நம்ம பார்க்குறோம். அதனாலவோ என்னவோ தெரியல, இன்றைக்கி குடும்பத்துலேயும் என்ன ஆகிடுதுன்னா, கடன் 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 கடன், எங்கே பார்த்தாலும் கடன். இன்றைக்கி கடன் இல்லாத ஒரு குடும்பம் யாராவது இருக்காங்களா அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. கடன் உங்கள் வீட்டில் இல்லையா அப்படின்ற ஒரு நிலைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கடன் ஏன் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு நிறைய காரணங்களை சொல்லலாம். கடன் ஏன் வருது அப்படின்னா, 30ஆம் தேதி சம்பளம் 30ஆம் தேதி வந்த பிற்பாடு 1ஆம் தேதி என்ன பண்ணிடுவாங்கன்னா செலவு பண்ணிடுவாங்க. மீதி 29 நாளுக்கு என்ன செய்யறதுன்னு இந்த வானம் பார்த்த பூமியை மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அப்படி பார்த்தா பரவாயில்ல ஃபஸ்ட்டு, யார்கிட்ட வாங்கலான்னு யோசிக்கிறாங்க. ஆமாம், 29 நாள் அவங்க ரன் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கடன் வாங்குறாங்க. சம்பாத்தியம் அந்த முடிந்து 1லேருந்து 10 நாட்கள் அவங்க வாழ்க்கையில் கொண்டாட்டமாக. ஆனால் 11ஆவது நாள்லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் திண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடன் இது கடனுக்கு ஒரு முக்கிய ஒரு காரணம். 2வது ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இம்ப்ராப்பர் பிளான், சரியாக ஒரு திட்டமிடாத ஒரு தன்மை. 30 நாள் இருக்குன்னா 30 நாளினுடைய செலவை 30 நாளுக்குரிய செலவு என்னென்ன அப்படின்றத ஒரு பட்ஜெட் போடணும். அதே சமயத்தில் 4 வாரங்களாக பிரித்து வாரத்தினுடைய பட்ஜெட் ஒன்று போடணும். தினந்தோறும் எவ்வளவு செலவாகுது அப்படின்றத அதை ஒரு பட்ஜெட் போடணும். இந்த திட்டத்தை தீட்டி செய்யும் பொழுது கடன் வராது. ஆனால் கடன் வர்றதுக்கு காரணம் இம்ப்ராப்பர் பிளான், ஒரு திட்டமிடாத ஒரு செயல். இன்னொரு விதத்தில் கடன் எப்படி வருது அப்படின்னா, நம்மளுடைய பெற்றோர்கள், வசனம் என்ன சொல்லுதுன்னா, பெற்றோர்கள் என்ன செய்யணும்னா பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சம்பாதித்து வைக்கணும். இதுதான் பவுல் நம்மளுக்கு தரக்கூடிய ஒரு ஆலோசனை. பிதாக்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆஸ்திகளை சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெற்றோர்கள் கடனில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இப்போ யார் கடனாளியாக ஆகுறாங்க அப்படி பார்த்திங்கன்னா, பிள்ளைகள் கடனாளியாக மாறுறாங்க. இப்போ பிள்ளைகள்னால் என்ன யோசிக்கிறாங்கன்னா, எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு சொத்து கூட வைக்க வேண்டாம், நாங்களே கூட சம்பாதிச்சுக்கிறோம், ஆனால் கடனை மட்டும் வைக்காமல் இருந்தால் போதும் அப்படின்ட்டு. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு கஷ்ட நெருக்கடியில் இன்றைக்கி குடும்பங்கள் தள்ளப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ கடன் வர்றதுக்கு இன்னொரு காரணம் பெற்றோர்கள் கடனாளியாக இருக்கிறதுனால அந்த ஆட்டோமேட்டிக்காக யார் கடனில் மாட்டிக்கிறாங்கன்னா, இந்த பிள்ளைகளும் கடனில் மாட்டிக்கிறாங்க. அடுத்த விதம் எப்படி கடன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சூதாட்டம், இந்த சீட்டு விளையாடுவாங்க, இந்த ரம்மி, இது மாதிரி சீட்டு விளையாடுறது,
அப்புறம் இந்த சூதாட்டம். இப்போ ஆன்லைன் கேமிங் நிறையா வந்துருச்சு, பணம் கட்டி விளையாடுறது. ஆமாம், அதான் இந்த டெக்னாலஜி முன்னேற முன்னேற முன்னாடிலாம் வந்து 4 பேர் உட்காந்து விளையாடுவாங்க. அது அப்படி இப்போ அது அப்படியே டெவலப் ஆகிட்டு இப்போ ஆன்லைன் மூலயமா வந்துருச்சு. இந்த சூதாட்டத்தில் வந்து பணத்தை இழந்து ஒரு கடன் ஆகிறத ஒரு சூழ்நிலை. அப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிற வருமானத்தெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அங்கே போய் லாக் ஆகிட்டு கடனாளியாக மாறுறது. சில பேர் வந்து நண்பன் கேட்டான், சொந்தக்காரங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை அங்கே கொடுத்துருவாங்க. அவங்க அடுத்த மாதத்தில் தரேன்னு சொல்லி வாக்கு கொடுப்பாங்க. ஆனால் அடுத்த மாதம்ன்றது 4 வருஷம் ஆகிடும், 5 வருஷம் ஆகிடும், ஆனால் பணம் வராது. ஸோ லாக் ஆகிடுறது. சில இடத்துல கடன் வரத்துக்கு காரணம் என்னென்னா, பங்குச்சந்தையில் பணத்தை போடுறது, ஷேர் மார்க்கெட்டில் போட்டு லாஸ் ஆகுறது, சூதாட்டத்தில் போடுறது, எம்எல்எம்மில் போடுறது. இது மாதிரி சில விஷயங்கள் வந்து கடனுக்கு வந்து ஒரு முக்கிய காரணம். இன்னொன்று ஆடம்பர பொருட்களில் வாங்கிறது. இதெல்லாம் வாங்கிறதுனால கடன் ஏற்படுது. இதில் ஒரு கேட்டகரி இருக்காங்க. இந்த கேட்டகரி யாருன்னா, நான் முன்னாடி ஒன்று சொன்னேன், அதாவது மாதம் சம்பளம் வந்த உடனே ஒரு அடுத்த நாள் செலவு பண்ணுறது, இல்லைன்னா ஒரு 10 நாளுக்குள்ளே செலவு பண்ணி அதை காலி பண்ணுறது. இல்லை, சில கூட்டம் இருக்குது, எனக்கு 30ஆம் தேதி சம்பளம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு 20ஆம் தேதியே போயிட்டு கடன் வாங்குறது. எனக்கு சம்பளம் 30ஆம் தேதி போட்டுருவாங்க, நான் அந்த 30ஆம் தேதி சம்பளத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த சம்பளம் வாங்கிறதுக்கு 20ஆவது நாள்லேயே போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, 20ஆம் தேதியே போய்ட்டு பணத்தை வாங்கி அப்புறம் சம்பளம் வாங்கி அப்படியே கொடுத்துட்டு அப்படியே பிளாங்காக அப்படியே நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது கடனுக்குரிய காரணங்கள் எல்லாம் இது மாதிரி சில விஷயத்தினால கடன் வருகிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நிறைய வழிகள் இருக்குது. இது எல்லாமே நாம் ஏற்படுத்திக்கக்கூடியது தான். யாருமே வந்து நம்ம மேலே திணிக்கிறது கிடையாது. பெற்றோர் மட்டும்தான் அவர்கள் சூழ்நிலையினால் வாங்கக்கூடிய கடனை பிள்ளைகள் செலுத்த வேண்டியதாக இருக்குது. நம்ம கடன் இல்லாமல் வாழணும் அப்படின்றது தான் தேவனுடைய திட்டமாக இருக்குது. எந்தெந்த வழியெல்லாம் கடனுக்கு காரணம்னு சிலதை நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்னும் கடனை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசலாம். ஃபஸ்ட்டு ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடனை குறித்து இன்னும் அநேக இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டுமாக இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சிக்குள்ளாக உங்களை வரவேற்கிறேன். வாங்க நம்ம தொடர்ந்து படிக்கலாம். நம்ம பொருளாதாரத்தை குறித்து படிச்சுட்ருக்குறோம். எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு எதிரானவன் சத்ருவான பிசாசு என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இந்த பொருளாதாரத்திலும் சாத்தான் நமக்கு வைக்கக்கூடிய கண்ணி என்ன? சாத்தானை குறித்து நம்ம படிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 9வது வாக்கியம் சொல்கிறது, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிறது தான் அவனுடைய வேலை. இன்றைக்கி உலகம் அனைத்தையும் எப்படி மோசம் போக்குறான் அப்படின்னா, குடும்பத்தின் வாயிலாக இந்த கடன் என்று சொல்லக்கூடிய இந்த மோசம் போக்குதல், இதுதான் சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு கண்ணி, சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு வலை. மக்கள் எல்லாம் அந்த வலையில் விழணும், கடன் என்கிற ஒரு வலையில் விழணும். ஒரு குடும்பம் வந்து கடனில் மாட்டிக்கிச்சு வச்சுங்களேன், அது வந்து சொல்ல முடியாத வேதனைங்க, ரொம்ப கஷ்டம். அந்த குடும்பத்தில் வந்து நிம்மதி இருக்காது, அந்த குடும்பத்தில் வந்து ப்ராப்பர் ஃபுட்டு இருக்காது, ப்ராப்பர் க்ளோத்ஸ் இருக்காது. ஆனால் அந்த குடும்பம் வந்து அழுகையும் பற்கடிப்பும் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் நிறைந்த ஒரு சூழ்நிலைக்கு சாத்தான் வந்து என்ன பண்ணுறான்னா, இந்த கடன் என்கிற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி குடும்பத்தை எல்லாம் பலமாக என்ன பண்ணுறான்னா தாக்குகிறான். நான் கடந்த இடைவெளிக்கு முன்னாடி சொன்னது போல், வருமானம் சம்பாதிப்பதற்கு முன்பதாகவே கடன் வாங்கக்கூடிய ஒரு அனுபவம். சில நபர்கள் வருமானம் இவ்வளவு தான் அப்படின்னு தெரிந்திருந்தோம், அதுக்கு மேலாக கடன் வாங்கக்கூடிய ஒரு துணிச்சலில் வாங்குறது. கடன் தானே பார்த்துக்கலாம், கொடுத்துடலாம். இதெல்லாம் வந்து சாத்தானுடைய கண்ணி அப்படின்றது அவங்க வந்து அறியாமல் போகிறார்கள். தவறான முதலீடுகளும் சாத்தானுடைய தூண்டுதலால் தான். ஏன்னா வந்துட்டு நம்மளுடைய ஆசையை தூண்டும் பொழுது, ஏவாளுடைய எடுத்துக்காட்டை பார்க்குறோம். ஏவாளுக்கு ஆசையை தூண்டி தவறு செய்ய வைத்தது போல் இந்த ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எம்எல்எம், இது போன்ற காரியத்திலலாம் இது மட்டும் போடுங்க, இவ்வளவு உங்களுக்கு வட்டி கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தூண்டுதலையும் சாத்தான் தான் கொடுக்குறோம். நம்ம இதெல்லாம் வந்துட்டு தப்பித்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பாஸ்டர். நம்ம சாத்தானுடைய இந்த கண்ணி எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு
நிறைய பலத்தை தர நம்ம ஜெபித்துக் கொள்வோம். இந்த கடனை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாஸ்டர்? வேதாகமத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இந்த கடன் வாங்குவதை வேதாகமம் வந்து ஒரு நாளும் வந்து அங்கீகரிக்கலை. வேதாகமத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 7வது வாக்கியம் சொல்கிறது, ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அப்போது கடன் யாரெல்லாம் வாங்கினாங்களோ அவங்களாம் கடன் கொடுத்தவனுக்கு அடிமைகள் என்று வேதம் சொல்கிறது. அப்போது நீங்களும் நானும் அடிமையாக இருக்கிறத ஆண்டவர் வந்து ஒரு நாளும் விரும்பலை. அதான் ஆண்டவர் சொல்லுவார் புதிய ஏற்பாட்டில், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் அப்படின்னு. இந்த கடன் வாங்குவதும் ஒரு விதமான பாவம்தான், ஒரு விதமான ஒரு சூழ்ச்சி, சாத்தானுடைய சூழ்ச்சி. இந்த கண்ணியில் நம்ம விழும்பொழுது நம்ம வந்து செய்கிறவன் எப்படி பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறானோ, கடன் வாங்குகிறவர்கள் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக மாறுகிறார்கள் அப்படின்னு வசனம் சொல்கிறது. இதான் பவுல் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார். கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதானா, பவுல் சொல்கிறாரு, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நீங்கள் கடன் வாங்கணுமா. என்ன அப்படின்னா அது வித்தியாசமாக பவுல் அங்கே எழுதுவார். நீங்கள் அதை ரோமரில் நீங்கள் பார்க்கலாம். ரோமர் 13வது அதிகாரத்தில் 8வது வாக்கியம் பாருங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். இங்கே பவுல் என்ன ஒரு டேர்மில் யூஸ் பண்ணுறாருன்னா, அன்பு செலுத்துறதுல தான் என்ன பண்ணணுமா, கடனாளியாக இருக்கணுமா. மற்ற விதத்தில் எதற்குமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாதான், கடனாளிகளாக இருப்பதை ஆண்டவர் வந்து ஒரு நாளும் விரும்பவில்லை அப்படின்றத வேதம் வலியுறுத்துகிறது. அதனால் கடன் வாங்கிறத ஆண்டவர் வந்து விரும்பலை. வேதாகமும் அது வந்து அந்த கடன் வாங்குவதற்கு ஒத்துழைத்து போகலை. அதனால் கடன் வாங்காதீங்க. கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நம்ம கடன் கொடுக்கிறவர்களாக இருக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கணுமே தவிர கடன் வாங்குகிறவர்களாக நீங்களும் நானும் என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. நிறைய நேரங்களில் நம்ம போய் கடன் கேட்கக்கூடிய அனுபவம் முன்னாடி நாட்கள் இருந்துச்சு. இப்போ நமக்கு கடன் வாங்குறீங்களான்னு கேட்கக்கூடிய அனுபவம் தான் நடந்துகிட்ருக்குது. நிறைய ஃபோன் கால்ஸ் வருது பேங்க்லேருந்து, இவ்வளவு நீங்கள் எலிஜிபிள், இந்த லோனுக்கு நீங்கள் எலிஜிபிள், மெசேஜ் வரும், ஜஸ்ட் அ கிளிக் யூ வில் ரிசீவ் அப்படின்னு சொல்லி வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் சந்திக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது பாஸ்டர்? ஆமாம், நல்ல ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்க. இன்றைக்கி நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்மளுடைய சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணுறாங்களோ இல்லையோ, இந்த கம்பெனி கால்ஸ் வந்து நிறைய இன்றைக்கி வரும். நீங்கள் சொன்னது போல தான், யூ ஆர் எலிஜிபிள், நீங்கள் ஜஸ்ட்டு 30 நிமிஷத்தில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து 1 லட்ச ரூபா வந்து டெபாசிட் ஆகிடும். எஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட ஃபினான்ஸ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு 30 நிமிஷத்துலேயே எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், எந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் உங்களுக்கு உடனே என்ன பண்ணிவிடுவாங்கன்னா கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. கடைசியில் அந்த 30 நிமிஷத்தில் நீங்கள் பார்த்த ஒரு சுகம், அந்த 30 நிமிஷத்தில் நீங்கள் பார்த்த ஒரு பணத்தினுடைய சந்தோஷம், அதை கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 வருஷம் கூட ஆகலாம், சொல்ல முடியாது. அந்த பணத்துலேருந்து மீண்டு வருவதற்கு உங்களுக்கு அவ்வளோ நாட்கள் ஆகும். இன்றைக்கி அநேகமாக இப்படி தான் சாத்தான் என்ன பண்ணுறான்னா, அப்படின்னா இப்படி தான் வசீகரிக்கிறான். கடனை வந்து வாங்கிக்குங்க, கடன் உங்களுக்கு தரோம். இதை நம்பி எத்தனை குடும்பத்தினங்களை அழிந்திருக்கு. என்னுடைய சபை மக்களே நான் பார்த்துருக்குறேன். எனக்கு கண் முன்பாக நான் நிறைய நபர்களை பார்த்துருக்குறேன். இலவசமாக கொடுக்கறது, ஒரு அழைப்பு கொடுத்து உங்களுக்கு கடனை தரோம், லோன் தரோம், இதை நீங்கள் வந்து இத்தனை இஎம்ஐயில் நீங்கள் கட்டிடலாம். அதை வாங்கி இன்றைக்கி நிறைய குடும்பம் நடுத்தருவில் நிற்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது. இதெல்லாம் நம்ம வந்து செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப அவசியம். என்னதான் ஆசாபாசங்கள் வந்து சாத்தான் பல விதத்தில் கொண்டு வந்தாலும், கடன் ரூபத்தில் நமக்கு இருக்கிறது போதும், நான் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழறேன், இதுவே எனக்கு சந்தோஷம் என்கிற ஒரு தீர்மானம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி வாழும் பொழுது, நம்ம இந்த சுயமறுப்போடு வாழும் பொழுது இதை வந்து நம்ம கடனை வந்து மேற்கொள்ளலாம். ரொம்ப நல்ல ஆலோசனை பாஸ்டர். இந்த பேங்க்கில் தரக்கூடிய லோனை வாங்கி இதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், இதில் வர இன்ட்ரெஸ்ட் எடுத்து பேங்க்கில் கட்டுவோம் அப்படின்னு நிறைய பேர் தவறு செய்கிறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நாள் வரும்னு நமக்கு தெரியாது. அது நிரந்தரமான வருமானமும் கிடையாது.
இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாவற்றையும் சாத்தான் நமக்கு ஒரு சிலந்தி வலையை பின்னுவது போல பின்னி வச்சிருக்கிறான். இது உண்மையாகவே சாத்தானுடைய கண்ணி தான். தொடர்ந்து நம்ம படிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து படிக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக உங்களை நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கிறேன். வாங்க நம்ம தொடர்ந்து படிக்கலாம். சார், நம்ம கடன் வாங்குவதை குறித்து, குறிப்பாக அந்த பேங்க்ல இருந்து வரக்கூடிய கால்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். கடன் வாங்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. அதுலேயும் குறிப்பாக நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்குறத விட பேங்க்கில் வாங்கிடலாம், பேங்க்கில் தர லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மி தானேன்னு சில பேர் நினைக்கிறாங்க. பேங்க்கில் கடன் வாங்கலாமா? சரி, இந்த கடனை குறித்து ஒரு நாள் நான் என்னுடைய சபையில் பல வருடத்துக்கு முன்னாடி ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கடன் வாங்காதீங்க அப்படின்ட்டு. அதில் ஒரு அம்மா அந்த ஒரு வார்த்தையில் ரொம்ப குத்தப்பட்டுட்டாங்க. அதாவது கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிற பிரசங்கத்தில் அந்த அம்மா கடன் நெருக்கடியில் இருக்கிறதுனால அந்த அம்மா எழுந்து கேட்டாங்க, பாஸ்டர் வங்கி கடனை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ நான் உடனே ஸ்பான்டினியஸில் எனக்கு வந்தது, வங்கி கடனாக இருந்தாலும் சரி, அது அங்கி கடனாக இருந்தாலும் சரி, அதை வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ நீங்கள் சொன்னதுக்கு ஒரு பதிலும் அதுதான். கடன் எங்கேயுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா வாங்கக்கூடாது. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு நேர்த்தியான ஒரு வாழ்க்கை. கடன் வாங்குவது ஆண்டவருக்கு ஒரு நாளும் பிரியமில்லை. சரிங்களா? ஒரு வாக்கியம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 5வது வாக்கியம், இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன், அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போம். அதனால் இதெல்லாம் கடன்லாம் இப்படி தான் மாயையான ஒரு காட்சியை அது காண்பிக்கும். ஓகே, ரொம்ப நல்ல ஆலோசனை ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் கடன் வாங்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சூப்பர். ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கிறவங்க இருப்பாங்கல்ல, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்துருக்கலாம், நாங்கள் இப்போ அதையெல்லாம் தாண்டி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன? கடன் வாங்கினவர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை. சரி, ஒரு எழுத்தாளர் எப்படி எழுதுறாரு அப்படின்னா, நம்ம எழுந்திருக்கும் பொழுது மலச்சிக்கல் இல்லாமல் எழுந்துக்கணுமா, தூங்கும்போது மனசிக்கல் இல்லாமல் தூங்கணுமா. மனச்சிக்கலும் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஒரு பெரிய ஆபத்தை உண்டாக்குமோ, அதே போல் தான் இந்த கடன் வாங்கினவர்களுக்கும். கடன் வாங்கினவங்க நீங்கள் பாருங்களேன், நிம்மதியாக தூங்கவே முடியாது. யாராவது காலிங் பெல் அழுத்துனாங்கன்னா கடங்காரன் வந்துட்டா, நம்ம யார்கிட்ட வாங்கணுன்னே தெரியாது, கடங்காரன் வந்துட்டாங்களோ அப்படின்ட்டு. இதை நான் இன்றைக்கி சிரிச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன். நாங்களாம் நான் குழந்தையாக இருந்த அந்த சமயத்தில், சிறு வயதில் இருக்கும் பொழுது, மேபி நான் ஒரு 1.5 வயசு 2 வயசு அந்த டைமில் இருக்கும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் அவ்வளவு கடன். எங்கள் அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க, யாராவது கதவு தட்டினாவே பயம் வந்துருமா, எந்த கடங்காரம் வந்திருக்கான்னு தெரியாது அப்படின்ட்டு. இன்றைக்கி இது மாதிரி எத்தனையோ குடும்பம் இருக்குங்க. அதனால் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு செல்வமான ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, மன நிம்மதியான வாழ்க்கை. கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதெல்லாம் தவிர்த்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும். அதுதான் சொன்னேன், இந்த ஒரு மனச்சிக்கல் எவ்வளவு ஒரு முக்கியமோ, அதே போல் இந்த பணச்சிக்கலில் மாட்டாமல் ஒரு வாழ்க்கை வாழ்வது மிக மிக அவசியம். அதே சமயத்தில் கடன் வாங்கக்கூடாதுன்ற ஒரு தீர்மானத்தை மனசில் வச்சுக்கணும். ஏற்கனவே கடன் வாங்கினவங்க, கடன் இப்போ ஏற்கனவே வாங்கியிருக்கிறவங்க, அல்லது இனிமேல் கடன் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, கடன் வாங்கக்கூடாதுன்னு ஒரு பி டிட்டர்மினேட். உங்களுடைய மனசில் என்ன பண்ணணும்னா அந்த ஒரு டிட்டர்மினேஷன் கொண்டு வந்துடணும், வாங்கக்கூடாது அப்படின்னு. சில பேர் என்னென்னா, இந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கணும்னு வாங்குவாங்க. எஸ், கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க. அதாவது ரொட்டேஷன் சொல்லுவாங்க. இந்த கடனை அதில் அடைக்கிறதுக்கு ரொட்டேஷன் பண்ணி கடைசியில் பெரிய அளவில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கடன் வாங்கக்கூடாதுன்ற ஒரு தீர்மானத்தை முதல்ல எடுத்துக்கணும். இதுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் பைபிளில் தானியேலை நீங்கள் எடுக்கலாம். என்னென்னா, ரொம்ப அழகான நீங்கள் தானியேல் 1வது அதிகாரம் 8வது வாக்கியத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தானியேல் ராஜாவினுடைய போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தீர்மானம் பண்ணி கொண்டு அப்படின்னு அவன் ஒரு முடிவு எடுத்துட்டான். நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டான். அந்த தீர்மானத்தில், தன்னுடைய இருதயத்தில் வைத்த தீர்மானத்தை அப்படியே ஸ்ட்ராங்காக நின்னது போல், நான் என் உயிரே போனாலும் சரி கடன் வாங்கக்கூடாது
அதனால் நான் ஆண்டவரை நான் தூஷிக்கக்கூடாது, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை ஒவ்வொரு நபரும் எடுத்தால் தான் இந்த கடன் வாங்காத ஒரு தன்மை வந்து ஏற்படும். அதை மறந்துட வேண்டாம். அதே சமயத்தில் கடனை வந்து ஆல்ரெடி வாங்கினவங்க சரி ஒரே ஒரு கடன் மட்டும் வாங்கிடுறேன், ஒரு கடனை மட்டும் வாங்கிடுறேன் அப்படின்ற ஒரு நிலைக்கு என்ன பண்ணக்கூடாது, அவங்க தள்ளி விட்டுறக்கூடாது. ஒரு கடனை அடைப்பதற்காக உங்களுடைய வாழ்க்கையில் 1000 பொருட்களை நீங்கள் இழக்க நேரிட்டாலும் சரி, இழந்து அந்த கடன் என்ன பண்ணிடணும், அடிச்சிடணும். ஒரு கடன்காரனாக நீங்கள் மரிப்பதை ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ணுறது இல்லைன்னா விரும்புறதில்லை. கடன் என்பது ஒரு சாபம் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். கடன் வாங்கினவங்க, கடன் வாங்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறவங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்கள் சாபத்தை வாங்குறீங்க அப்படின்றத புரிந்து கொள்ளணும். டெப்ட் இஸ் எ கர்ஸ் அப்படின்ற ஒரு மனநிலை நம்மளுக்கு வரணும். அம்மையார் எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா, கடனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ஒரு சிற்றம்மை, பெரியம்மை, இந்த ஒரு தொற்று நோய் இருக்குது பாருங்கள். இந்த தொற்று நோய் நம்மளை அங்கே இருக்குது அப்படின்னா அந்த தொற்று நோயை பார்த்து நம்ம எப்படி பயந்து ஓடுறோமோ அதே போல் கடனை விட்டு நீங்கள் என்ன பண்ணணுமா, ஓடி போகணும். இப்போ கொரோனா ஒன்று எப்படி ஓடணுங்க, அது மாதிரி கடன் அப்படின்றத நீங்கள் ஒரு கொரோனா மாதிரி நினச்சிக்கோங்க. அதை விட்டு நீங்கள் என்ன பண்ணணுமா, விலகி போகணும் அப்படின்றத நம்மளுக்கு வந்து தரக்கூடிய ஒரு ஆலோசனை. கடைசியாக ஒரு ஆலோசனை நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, கடனில் மாட்டிக்கிட்டிங்களா, கவலைப்பட வேண்டாம். இதுதான் உங்களுடைய முடிவு கிடையாது. கடன் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும். அதுக்காக நீங்கள் போய் தற்கொலை பண்ணிக்கிறதோ, அதாவது கடன் கொடுக்க முடியாமல் சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க பாருங்கள். என்னால் கடன் கொடுக்க முடியல அதனால் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிறது. இல்லைனா கடன் கேட்குறவன் வந்து ரொம்ப மிரட்டுறான் அதனால் நான் வந்து போய் தற்கொலை பண்ணிக்கிறது. இப்படியெல்லாம் செய்யாமல் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் தவறு செய்துட்டேன், இந்த கடனிலிருந்து என்னை விடுதலையாக்குங்க, நான் மறுபடியும் கடன் வாங்காத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன் அப்படின்னு நீங்கள் தீர்மானம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக என்ன பண்ணுவார்னா உங்களுடைய தீர்மானத்தின்படி உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை நம்ம எல்லாரும் பெறுவதற்கு கர்த்தர் கிருபை பண்ணட்டும். ரொம்ப நல்ல ஆலோசனைகள் பாஸ்டர். நிகழ்ச்சியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடன் வாங்காதிருப்போம். ஒருவேளை கடன் வாங்கினவர்களாக இருந்தால் மீண்டும் இந்த கடனை அடைப்பதற்கு மற்றொரு கடனை வாங்காது இருக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுங்க. கடனை கொடுத்து தீர்ப்பதற்கு தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்து, ஆண்டவரே மீண்டும் நான் கடனாளி ஆகாதபடிக்கு என்னை நீர் பாதுகாத்து கொள்ளும் என்று நீங்கள் கடின உழைப்போடு உங்களுடைய வேலையை செய்யும் பொழுது தேவன் உங்களுடைய உழைப்பை ஆசீர்வதித்து கடனிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.